கண்டென்ட் மட்டும் இல்ல அதெல்லாம் போடலாம். டைட்டில் இல்ல இட்ஸ் ஓகே அதெல்லாம் போடலாம். நான் பேசினா தப்பு கிடையாது. இல்ல அது நான் பேசினா தப்பே ஆகாது. அது உண்மையா அப்படிதான் பேர் வச்சது. அதை மாத்தியாச்சுங்க. தான் இப்போ போயிட்டு இருக்கு. அதை திருப்பி சொல்ல வேணாம். இல்ல மனவை புவன் ரஜினி முருகன் ஒரு டைட்டில் வந்தது. இல்ல நான் ஏன் சொல்லக்கூடாது? இல்ல அவங்க போட வேணாம். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சொல்லலாம். இத பாருங்க, பேருங்கிறது ப்ராப்பர் நவுன் கரெக்டா? இல்ல நான் ஒண்ணு சொல்றேன். எனக்கு வந்து நான் படிச்சிருக்கேங்க. பேருங்கிறது ப்ராப்பர் நவுன் கரெக்டா? நீங்க ஒரு ஹீரோ மெட்டீரியல் சரிங்களா, உங்ககிட்ட வந்து ஒரு ஏஜ்டான ஒரு கதை சொல்றாங்க. அப்பா கேரக்டர், அம்மா இருக்காங்க, குழந்தை பெரிய குழந்தை அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன சொன்னீங்க? ஏன்னா நீங்க ஹீரோ மெட்டீரியல் பார்த்தோன்னே ஃபீல் அப்படிதான் இருக்கீங்க. அப்படி எடுத்தும் ஏன் வந்து இது மாதிரி ஃபேமிலி சப்ஜெக்டா போறீங்க? ஒரு லவ். ஆனால் நமக்கு வாய்ப்புக்கு எடுக்கிறதே பெரிய விஷயம். அதில் நம்ம வெங்கடேஷ் சார் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறது அதை விட ரொம்ப பெரிய விஷயம். நம்ம அந்த நேரத்தில் இதெல்லாம் ஒன்று நமக்கு வாய்ப்பு கிடைச்சி நம்ம ஜெயிச்சு வந்தாலே போதுண்ணே. அது அவ்வளோதானே. வேறு ஃபியூச்சரில் இதே மாதிரி இல்லாட்டி ஃபுல்லாக ஹீரோ ஸ்டண்ட் எல்லாம் இது கொஞ்சம் நம்மளை தூக்கி விட்டுருச்சுன்னா நல்ல நல்ல படம் பண்ணோன்னே. அது இப்படி தான் பண்ணோம் அப்படி தான் பண்ணோன்னு இல்லைங்க. அதே மாதிரி பனிதா மட்டும் நாங்கள் வேற மாதிரி எதிர்பார்த்து வந்தோம். அவங்க இங்கே ஹீரோயின் வரலன்னு வருத்தப்பட்டாங்க. நாங்கள் அவங்களே இன்னமும் ஹீரோயினாக நினச்சிருக்கோம். நீங்கள் எப்படி துணிச்சலாம் அம்மாவாக்குனீங்க? ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்னொரு விஷயம் நான் வந்து இங்கே சொல்லி ஆகணும். வெங்கடேஷ் சார் வந்து இன்னைக்கு இங்கே வர வேண்டியது, பட் ஒரு முக்கியமான ஃபேமிலி ஃபங்க்ஷன், ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்து வர முடியாத காரணனால இன்னைக்கு இங்கே இல்லை. பட் அவரோட சார்பில் தான் நான் இங்கே வந்தேன். ஆக்சுவலி இந்த படத்துக்கும் எனக்கும் பெரிய ரிலேஷன்ஷிப்னு சொல்ல முடியாது. நானும் ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு 2 நாள் ஒர்க் பண்ணேன் அவ்வளோதான். பட் சார் மேலே எனக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது. லிட்ரலி வி போத், நானும் வெங்கடேஷ் சாரும் வந்து வி ஆர் லைக், சினிமா மேலே ஒரு பேஷன் இருக்குது. சினிமா பற்றி பேசிகிட்டே இருப்போம். இந்த படம் நீங்கள் பாருங்கன்னு வேறு, நான் இந்த படம், நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணுறோம். ஈவன் சத்யா, வி ஆல் டாக் about films. We are very passionate about films. That is why I am here today to represent him, because ஏன்னா அவரால் வர முடியாத ஒரே ஒரு காரணத்தினால தான் நான் வேறு விஜய் டிவி பிக் பாஸோட கர்டன் ரேசர் இவெண்ட்டில் இருந்தேன். நான் October 6th வந்து பிக் பாஸ் லான்ச் ஆகுது. விஜய் சேதுபதி இஸ் டூயிங் சீசன் 8. அதுக்கு முன்னாடி அந்த ஈவெண்ட் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வரோம். ஸோ அதை முடிச்சுட்டு இங்கே வந்தேன். பட் வெங்கடேஷ் சாருக்காக தான் வந்தேன். ப்ளஸ் திஸ் கை. ஏன் இந்த கைனா, எனக்கு ஐ டோன்ட் நோ ஹிம் ஆக்சுவலி. நான் ஒரு 2 நாள் தான் ஒர்க் பண்ணேன். ஆனால் ஒரு ப்ரொடியூசரோட வலி என்னங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியும். ஒரு ஆர்டிஸ்டாக இருந்து, இப்போது யாரோ கேட்டாங்க ப்ரொடியூசர் பற்றி, சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டான்சஸ் தான். படம் ரிலீஸ் ஆகணும், அவ்வளோதான். யார் இருக்காங்க யார் இல்லைங்கிறது முக்கியம் கிடையாது. படம் ரிலீஸ் ஆகணும். நல்ல படங்க. எனக்கு பார்த்த வரைக்கும் நிஜமாக சொல்கிறேன், நான் ஒரு ஆர்டிஸ்டாக தான் பேசுகிறேங்க. எனக்கு வெங்கடேஷ் சாரை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு டைரக்டராக. இன்றைக்கி ட்ரெண்டில் ஒரு டைரக்டர் என்ன எடுப்பாரோ அந்த விஷுவல் வந்து அவர் கொடுத்துருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. பட் ஆஸ் அ ஹீரோ வந்து நின்று ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது வந்து பெரிய விஷயம். பணமும் செலவு பண்ணி அந்த எஃபர்ட்டு போடுறதே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அண்ட் ஐ திங்க் இஸ் ஆக்டட் வெரி வெல் ஆக்சுவலி. நல்ல ஒரு ஹீரோ மெட்டீரியல், நல்ல சப்ஜெக்ட்ஸ் தேர்ந்தெடுத்து பண்ணால் கண்டிப்பாக ஜெயிப்பார். கண்டிப்பாக. படத்தில் அமரீஷுக்கு அவ்வளோ பெரிய ரோல் கொடுத்துருக்கீங்க. அதுவும் நித்யானந்த கேரக்டர் அவரையா வரல, டைரக்டர் வரல. ஓகே, அந்த பாட்டு அதுதான் படத்தில் பெரிய ஹைலைட். அவனுக்கு ஃபோனை போட தயவு செஞ்சு. பிரஸ் மீட் எல்லாம் வந்தாருண்ணே. ஆனால் இது கொஞ்சம் ஒரு அருமையான பாட்டை கொடுத்துருக்கிறாரு. திருப்பி நீங்களே அதனால தான் கிளைமாக்ஸ் முடிஞ்ச பிறகு அந்த பாட்டை ப்ரொமோஷன் ஏன் வரல வந்துடுவாருண்ணே. எங்களோட வாழ்த்துக்களை சொல்லுங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கு. சொல்லவே முடியாது இல்லைங்க. சினிமாங்கிறது அன்பிரடிக்டபிள். வி நெவர் நோ. பெரிய படம் எல்லாம் ஜெயிச்சிடுச்சா சொல்லுங்க. ஸோ சினிமாங்கிறது வந்து திரைக்கதை தான். திரைக்கதைங்கிறது வந்து இதில் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ லெட்ஸ் சி, பார்க்கலாம்.
மோதுவோம். வாழ்த்துக்கள் மேடம். நீங்க எல்லா படத்துக்கும் சப்போர்ட் பண்றீங்க. படம் நடிக்கிறீங்களோ இல்லை எல்லாத்துக்கும் வர்றீங்க. தண்டுப்பாளையம் படத்தில் கூட 2-3 சீன் தான் வந்தீங்க. அதே மாதிரி இந்த படத்தும் 2-3 சீன் தான் வரீங்க. ஏன் உங்களோட நடிப்பு குறைஞ்சிடுச்சா இல்லை எனக்கு இது போதும் நான் இப்படியே எடுத்துக்கலான்ட்டு ஒரு எண்ணம் இருந்துச்சா உங்களுக்கு? எதுல சான்ஸ் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இதுலையா? இதுலயும் சரி, தண்டுப்பாளையத்தையும் கொஞ்சம் தான் இருந்தது. ஆமாம் அதுவே போதுங்கிறாங்க. அப்புறம் என்னங்க ஏங்க பெரிய பேமெண்ட் கொடுத்து 2 நாள் கூப்பிடுறாங்க. நான் இது நல்லா இருக்கே. சார் ஹீரோ சார் அது மாதிரி உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு மேடம் இங்கே வந்திருக்காங்க. நீங்க தேட்டர் விசிட் போறப்போ மேடத்தெல்லாம் கூப்பிட்டு போவீங்களா? கண்டிப்பா மேடத்தை ஏன்னா இவ்வளோ அளவுக்கு சப்போர்ட் பண்ணி டேரக்டர் வரல மியூசிக் டைரக்டர் ஏதோ காரணம் இருக்குது ஓகே. ஆனால் அதாவது அவங்களுக்கு முடியலங்கிற ஒரு காரணம். ஆனால் இவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்க. அவங்களும் ஒரு பிஸியான ஆர்டிஸ்ட். கண்டிப்பாக கூப்பிட்டு போறீங்க. தேட்டர் ஹவுஸ்லாம் போகிற ஐடியா இருக்கு? ஆமாண்ணா. சரி ஃபைனலாக திருப்பதி லட்டு இஷ்யூல உங்க கருத்து என்ன? உங்க 2 பேரோட கருத்து சொல்லுங்க. கோமாதா எங்க குலமாதா. உண்மையா இல்லையா? See, let's not go into the details of how it happened, why it happened. பெருமாள் இருக்காரு, அவர் பார்த்துட்டு இருக்காரு எல்லாத்தையும். கரெக்டா? அவரே ஒத்துக்கிட்டாரு. நம்ம என்ன அவருக்கு தெரியாதா? நான் கேட்குறேன், அவர் கனவுல செருப்பு சைஸ் சொல்றவர் இது சொல்ல ஏன் மேம் ஏன் கேக்குறேன்னா சாய்பாபா இருக்காரு நிறைய ஷோஸ் பாத்தீங்கன்னா அதனாலதான் இந்த கேள்வி. இப்போ விஜய் டிவில ரீசனா மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று போயிட்டு ஆல்ரெடி பேசியாச்சு அதை பத்தி. மேடம் லாஸ்ட் டைம் அந்த மாதிரி தான் சொல்றேன், செருப்பால் அடிக்க போறேன்னு சொன்னீங்க. அதை அடிக்க போறேன்னு சொல்ல அடிப்பேன்னு சொன்னீங்க. அதை யார் மென்ஷன்? ஏன்னா நீங்க சொன்னதுக்கு ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆனா கமெண்ட்ஸ் எல்லாமே பைல்வான் ரங்கநாதன், தமிழா பாண்டியன் அப்படிதான் போட்டு வராங்க. சரி எல்லாரையும் லிஸ்ட் போடுங்க, எல்லாத்தையும் அடிப்போம். ஓகே தேங்க் யூ. அந்த எல்லாரும் ஒரு நிமிஷம் அந்த ரஜினின்னு சப்போர்ட் பண்ணுங்க. அந்த கண்டென்ட் மட்டும் இல்ல அதெல்லாம் போடலாம். டைட்டில் இல்ல இட்ஸ் ஓகே அதெல்லாம் போடலாம். நான் பேசினா தப்பு கிடையாது. இல்ல அது நான் பேசினா தப்பே ஆகாது. அது உண்மையா அப்படிதான் பேர் வச்சது. அதை மாத்தியாச்சு தான் இப்போ போயிட்டு இருக்கு. அதை திருப்பி சொல்ல வேணாம். இல்ல மனவை புவன் ரஜினி முருகன் ஒரு டைட்டில் வந்தது. இல்ல நான் ஏன் சொல்லக்கூடாது? இல்ல அவங்க போட வேணாம். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சொல்லலாம். இந்த பாருங்க, பேருங்கிறது ப்ராப்பர் நவுன். கரெக்டா? இல்ல நான் ஒண்ணு சொல்றேன். எனக்கு நான் படிச்சிருக்கேங்க. பேருங்கிறது ப்ராப்பர் நவுன். கரெக்டா? ஸ்பெல்லிங் கூட தப்பாக நம்ம எழுதலாம். ஆனால் அந்த பேருங்கிறதுக்கான இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. வனிதான்னு ஒரு படம் எடுத்தால் என்னால் நிறுத்த முடியாது. வனிதான்றது உலகத்திலே ஒரே வனிதாவா? தப்பு. அது ரஜினி அங்கிளாக இருந்தாலும் அது ரஜினிங்கிறது யாருன்றது கதையில் உள்ளே போகலாமே தவிர டைட்டிலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ரஜினிங்கிற ஒரு படம் தான் நான் நடிக்க வந்தேன். அது தில் ராஜாவாக மாறிடுச்சு. பட் நல்லா இருக்கு படம்.